வணக்கம். தமிழக அரசின் சின்னத்திரை விருதுகள் 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் விருது வாங்க போகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னோட பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருந்தது. அதுக்காக தான் இப்போ இந்த காணொளி. விருது அப்படிங்கிறது ஒரு கலைஞரை ஊக்கப்படுத்துற, கௌரவப்படுத்துற, அடையாளப்படுத்துற, அங்கீகரிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும்தான் ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம். நம்ம உடனடியாக அதுக்காக ஊதியம் வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்குது. வெளியில் போகும்போது நம்மளை பார்த்து வந்து பேசுகிறவங்க, இப்படி எல்லாமே இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு ஐக்கான் ரொம்ப காமன் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பொதுவானது ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி யாரையுமே தனிமைப்படுத்த முடியாது. இவங்க தான் செலிபிரிட்டி, இவங்க ஆர்டினரியா இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. மொபைல் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு செலிபிரிட்டி தான். அதனால அது ஒரு விஷயமாவே இல்லை. இங்க எங்க கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னா விருதுகள். இன்னொன்று, ஒவ்வொரு சேனல்ல இருந்தும் இப்போ சன் குடும்ப விருதுகள், விஜய் டெலி அவார்ட்ஸ், ஜி குடும்ப விருதுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு வருஷமும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். அதையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க சேனல்ல இருந்து கொடுக்கும்போது உனக்கு கொடுக்காம இருப்பாங்களா, இது குடும்ப விருதுகள், ஸோ உங்க குடும்பத்துல இருந்து உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதையுமே சொல்லிட்டாங்க. அப்போ 10 பேர் 10 இடத்துல இருந்து வித்தியாசப்படுற 10 இடங்கள்ல இருந்து போட்டி போடும்போது அதுல ஒருத்தரா நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் போது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நான் அதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய கூட்டத்துல போட்டி போட்டு அங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, உனக்கு விருது புதுசா அப்படின்னு யாரையுமே கேட்க முடியாது. சாகுற வரைக்கும், நாம இந்த ஃபீல்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரே அங்கீகாரம் அது மட்டும்தான். ஆனா பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அது அத்தனையுமே வாங்குறதுக்கு கண்டிப்பா பணம் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விருதை வச்சு நான் 1 கிலோ அரிசி கூட ஒரு கடையில போய் வாங்க முடியாது, அது வேற விஷயம். ஆனா அந்த விருது எனக்கு 1 வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அதுதான் ஆத்மார்த்த நிம்மதி. நான் பண்ண வேலைக்கு இது பாரு, நான் இந்த விருது வாங்கியிருக்கேன் அப்படின்னு என் பையனை தாண்டி, என்னுடைய பேர குழந்தைகளை தாண்டி நான் காமிக்கிற ஒரு சந்தோஷம், அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது அந்த வருத்தம் இருக்கும்ல. அதே மாதிரி நாம ஒரு வேலை செய்யறோம், இதுக்கு இந்த சம்பளம் கரெக்டு தான், இதுக்கு இந்த ஒரு விருது கரெக்டு தான், இது கிடைக்கலையா, இல்லை நான் சரியா பண்ணல அதனால எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தெளிவும் புரிதலும் நமக்குள்ளேயே இருக்கும். அது கரெக்டா நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது நமக்கு வந்துடும். அந்த மாதிரி பார்க்கும்போது 2017 கடைசியில தான் செம்பருத்தி ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2022-23 வரைக்குமே அது போச்சு. 1400 சொச்சம் எபிசோட்ஸ் அது டிராவல் ஆயிருக்கு. இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். ஒரு எபிசோட் கூட எனக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்ததே கிடையாது. அந்த இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த சீரியல்லையுமே எனக்கு டப் வாய்ஸ் கொடுத்தது கிடையாது. ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முடியாம, ரொம்ப எனக்கு முடியாம இருந்தா மட்டும்தான் ஏதாவது 1 நாள் 2 நாள், அதுவும் வேற வேற எபிசோட் சீரியல்ஸ்ல போயிருக்கோம். பட் செம்பருத்தியில அப்படி போகவே இல்லை. அந்த நேரத்துல இது எப்படின்னா ஒரு புலம்பலா, வருத்தமா எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வேற எங்க சொல்லிக்க முடியும், உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், அதனால சொல்றேன். அப்போ எங்க வீடு இருந்த இடம் கோபாலபுரம். அங்கிருந்து இவிபி அப்படிங்கிறது பூந்தமல்லி தாண்டி திருமழிசை தாண்டி போகிற இடம். கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டர். காலைல 4 மணிக்கு எழுந்துப்பேன். 5:30 நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். ஸோ அங்கே போகும்போது 6:30 நான் போயிடுவேன் லொக்கேஷனுக்கு. மேக்ஸிமம் 6:45 நான் லொக்கேஷனில் இருப்பேன். நைட்டு முடியும் போது 9:30 மணிக்கும் முடியும், சில நேரத்தில் 10 மணிக்கும் முடியும். அதுக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி வண்டி பிடிச்சி, ஆரம்பத்தில் நான் காரில் போகலை, அவ்வளோ தூரம் வீட்டில் கார் கொடுக்கல. ஸோ நான் கேபில் போவேன். கிடச்சி வீட்டுக்கு வரதுக்கு 11-12 ஆகிடும். இதில் டப்பிங் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு படுத்து என் பையனுக்கு கரெக்டாக நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதில்ல, வீட்டில் எதுவுமே செய்யறதில்ல. எழுந்துக்கிறது, நடிக்க போகிறது, டப்பிங் பேச போகிறது, திரும்பி வர்றது, ஒரு தவம் போல நான் வாழ்ந்தேன் அந்த 5 வருஷம். அடுத்தது ஒவ்வொரு வேற வேற சீரியல்ஸ் வரும்போது கூட இல்லை அதெல்லாம் பண்ணால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், எனக்கு 20 நாள் 25 நாள் இங்கேயே வேலை வருது, எனக்கு இதுவும் டப்பிங்கும் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அப்புறம் நான் வெளியில் எங்கேயுமே போக மாட்டேன். எங்கேயாவது போனால் கூட நமக்கு டப்பிங் இருக்குது உடனே வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அதனால அதுவுமே பண்ணதில்லை. இப்படி எதுவுமே பண்ணாமல் நான் அந்த அந்த சீரியலுக்காகவே வாழ்ந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு அவார்டு கூட கிடைக்கவே இல்லை. இது சொல்லும்
வந்து கண்டிப்பா ஒரு பெரிய வலி இருக்கு. இந்த அவார்டு என்ன ஆயிட போகுது அப்படின்னாலும் என்னால விட்டு கொடுக்க முடியல. அது எப்படி எனக்கு கொடுக்கல, மனசே ஆற மாட்டேங்குது அப்படிதான் சொல்லணும். அது எப்படி எனக்கு கிடைக்காம போச்சு? 2017 எப்போல இருந்து மோகி 2014 இருந்து 22 வரைக்கும் சீரியல்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட பீக் இயர்னு பார்த்தா 18, 19, 20 இது எல்லாமே என்னோட பீக் இயர் தான். அந்த 3 வருஷமுமே நான் எப்படி தெரியாம போயிட்டேன், நான் என்ன எப்படி வந்து அடையாளப்படுத்தாம போயிட்டாங்க, எனக்கு ஏன் அந்த அவார்டு கிடைக்கல, எனக்கு அது தெரியவே இல்லை. ஸோ இது என்னுடைய உரிமை, நான் என்னோட கடமையை 100% செஞ்சிருக்கேன். அதனால நான் என் உரிமையை கேட்குறேன். எப்படி கொடுக்காம போச்சு? இப்போ இந்த கமிட்டி ஜூரிஸ் அப்படிங்கிறவங்க அவங்கள எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன, அவங்க எப்படி ஆட்களை அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரியணும் இல்லையா? ஏன்னா ஒருத்தன் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பான். எவனாவது ஒருத்தன் வந்து பழத்தை கையில வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு அவனுக்கு வந்து மாலை மரியாதை எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு, இதுதான் இன்னைக்கு உலகமா மாறிட்டு இருக்கு. ஆனா அது அப்படி இருந்ததுன்னா நல்ல கலைஞர்கள் நலிந்த கலைஞர்களா தான் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ எனக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு சேனல் இருக்கு, நான் பேசுறேன். இல்லை இதை விட்டாரா எனக்கு வேற பொழப்பு இருக்கு, எனக்கு வேலை தெரியும், நான் 4 வேலை செஞ்சு போச்சுப்பேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இது எதுவுமே இல்லாம இதை நம்பி இது மட்டுமே வாழ்க்கைன்னு வாழறவங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா கமிட்டி மெம்பர்ஸ்? குடும்ப விருதுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சேனல்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழக அரசு விருது அப்படிங்கிறது உங்க வீட்டுல இருந்து நீங்க ஆக்கி கொண்டு வந்து மத்தவங்க இலையில போடுறது கிடையாது, புரிஞ்சுதா? இது தமிழக அரசுடைய விருது. இது எல்லாருக்கும் பகிர்ந்து யார் திறமையானவங்களோ யார் அதுக்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறது பேரு அவார்டு கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பேர் கொடுக்கறது கிடையாது, தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு? யாரு வாங்க பேசுங்க, சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் கூப்பிடுங்க, என்ன வந்து நான் பேசுறேன். நான் மெம்பர், 25 வருஷமா நான் மெம்பர். இந்த மெம்பர்ஷிப் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன கிடைச்சது இங்க? இதனால எனக்கு வேலை கிடைக்குதா? நான் 3 வருஷம் நான் வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன். செம்பருத்திக்கு முன்னாடி எனக்கு வேலை கொடுத்தீங்களா? நீங்க என் கஷ்டத்துக்கு நீங்க சோறு போட்டீங்களா? என்ன விடுங்க, என்னை விட மோசமான நிலைமையில எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சங்கத்து மூலமா என்ன செய்றீங்க? ஒரு பிரச்சனை வந்தா நீங்க வந்து கேக்குறீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா மெம்பர் ஆகுங்க சொல்றீங்க. சரி, ஓகே, அது ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு டிசிப்ளின். இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், மதிக்கணும். அப்படிங்கிறதுக்காக நானும் அதை மதிச்சு இருக்கேன், இது வரைக்கும் மதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கிற வேலை இருக்குல்ல, உங்களுக்கு நீங்க பண்ற தொழிலுக்கே நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. அது எப்படிங்க? அது அந்த 19 இருந்து எடுத்தா கூட அவ்வளோ 3 வருஷம் நான் வந்து பீக்ல இருந்திருக்கேன். அத்தனை பேரும் செம்பருத்தி வனஜா அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் கேட்கவே இல்லை. நான் வந்து டப்பிங் நான் கொடுத்துருக்கேன், என்னோட ஓன் வாய்ஸ்ல நான் பேசியிருக்கேன், நானே பண்ணியிருக்கேன் அது கேரக்டர். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்ன நிராகரிச்சீங்க? எப்படி எனக்கு கொடுக்காம போச்சு? எனக்கு என்ன காரணத்துக்காக என்ன நிராகரிச்சீங்க? எனக்கு சொந்த வாய்ஸ் இல்லைன்னு நிராகரிச்சிங்களா? இல்லை நான் என்னோட வேலையில அந்த 4 வருஷம் நான் வந்து ஏதாவது தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னை நிராகரிச்சிங்களா? எதனால இந்த விருது எனக்கு நிராகரிக்கப்பட்டது? நான் இப்போ சொல்றேன், தமிழக அரசு தானே இந்த விருதை கொடுக்குறீங்க. நீங்க வந்து இன்னொரு தடவை இதை வந்து அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? எப்பவுமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பரவலா இந்த கேரக்டர் எப்படி வெளியில பேசப்படுது, இதுக்கு என்ன ஒரு ரீச் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் ஜி குடும்ப விருதாகட்டும், சன் குடும்ப விருதாகட்டும், விஜய் டெல்லி அவார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அப்படிதான் கொடுப்பாங்க. எவ்வளவு தூரம் இது வந்து ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து டிஜிட்டலையும் எடுத்து பாக்குறாங்க. இது வந்து சோசியல் மீடியால எந்த அளவுக்கு வந்து பரவலா இந்த நபர் பேசப்படுறாங்க, இந்த நபருக்கான ரீச் என்னவா இருக்கு, அதெல்லாம் பார்த்துதானே நீங்க இன்னைக்கு நார்மலா வீடியோ பண்றவங்களை கூட, இன்ஸ்டா பிரபலங்களை கூட நீங்க டிவிக்கு கொண்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது டிவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற 25 வருஷமா இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி நீங்க எப்படி பண்ணலாம்?
பண்ணலாம். இப்ப என்ன மாதிரி பேச நான் எனக்கெல்லாம் ரொம்ப வாயின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எனக்கு மாதிரி ஒரு ஆளையே நீங்க இப்படி பண்றீங்களே, இன்னும் என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த 5 வருஷத்துல 7 வருஷத்துல அடிபட்டு வேலை செஞ்சுட்டு நமக்கு கிடைக்கலையேன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க தெரியுமா. அந்த பேருடைய சாபம் எல்லாம் உங்களை சும்மாவே விடாது, சத்தியமா சும்மா விடாது. நீங்க அதுதான் பண்ணிருக்கீங்க. நியாயம்னு ஒண்ணு இருக்குங்க, நியாயத்தை பண்ணுங்க எப்பவுமே. தமிழக அரசு நீங்க இந்த அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இது உங்களுடைய கையில இருந்து வருது அப்படின்னா ஒரு தடவை திரும்ப பாருங்க, இந்த அவார்டெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்றத ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 13ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்துல கோலாகலமா சந்தோஷமா எல்லாருக்கும் விருதுகளை கொடுங்க. அதை பத்தி நீங்க இப்ப சொல்லலனாலும் கொடுக்கதான் போறீங்க, அது வேற விஷயம். ஆனா நான் சொல்லணும், நான் பதிவு பண்ணணும் என்னுடைய வலி வேதனைய, என்னுடைய கஷ்டத்தை, நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு நியாயத்தை நான் கேட்கணும். நான் கேட்கலன்னா எனக்காக வேற யார் வந்து கேட்பா? எப்படி நீங்க கொடுக்காம விட்டீங்க? காலம் கடந்து கொடுக்கறதே முதல்ல தப்பு. அதுக்கான ஒரு சாரமே போயிடும். பசி இருக்கும்போது தான் ஒருத்தனுக்கு உணவு கொடுக்கணும். நீங்க ஒரு வருஷமும் கொடுக்காம ஒரு 2 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணலாம், ஒரு 3 வருஷம் ஹோல்ட் பண்ணலாம், 4 வருஷம் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாங்க. 7 வருஷம் ஹோல்ட் பண்ணி ஒரு அவார்டை நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. ஆனா அப்ப கூட அந்த 3 வருஷம் ஒரு பீக்ல இருந்த ஒரு சீரியலுக்கு நீங்க அவார்டு கொடுக்குறீங்க. அது எப்படி நீங்க அந்த நபரை நீங்க வந்து அவ்வளோ அழகா பாய்காட் பண்றீங்க? ஒரு சேனலையே நீங்க பாய்காட் பண்ணிருக்கீங்க. பார்க்க போனா அந்த சேனல்ல எவ்வளவு நல்ல நல்ல சீரியல்ஸ் வந்தது, அது எல்லாத்தையும் நீங்க பாய்காட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் தயவு செய்து சொல்றேன் சார், பதவியில இருக்கிறவங்க, தலைமையில இருக்கிறவங்க இந்த சொந்த விருப்பு வெறுப்புகளை மூட்டை கட்டி மூளையில போட்டுட்டு வரதா இருந்தா வாங்க, இல்லைன்னா நீங்க வெளி உலகத்துக்கு வரதுக்கே தகுதி இல்லாத நபர்கள். முதல்ல ஒரு இடத்துக்கு இறங்கி நீங்க வந்து ஒரு வேலை செய்றீங்க, ஒரு சமூக சேவை செய்றீங்க, இல்ல 10 பேர் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவன் மேல விருப்பு வெறுப்பு தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடாது. அவன் நல்லவனா கிட்டனா, உங்ககிட்ட அவன் எப்படி நடந்துக்கிட்டான், உங்ககிட்ட என்ன பண்ணான், அதெல்லாம் நீங்க மறந்துடணும். பொதுவா அவனுக்கு என்ன திறமை இருக்கு, அவன் என்ன சாதிச்சிருக்கான், அவன் என்ன செய்யறான், அதை மட்டும் நீங்க பார்த்து கொடுத்தா மட்டும்தான் நீங்க முதல்ல நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு தலைவர், அதுக்கப்புறம் தான் பெரிய ஆளு எல்லாமே. இத கூட பார்க்க தெரியாம உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு ஃபேவரா இருக்கவங்க, உங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுக்குறீங்கன்னா, இந்த ஜென்டில்மேன் படத்துல அப்பளத்தை சுட்டு அவங்க வீட்லயே சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் அவார்டு அனௌன்ஸ் பண்ணி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. வீட்டுல போய் கொடுங்க எல்லாருக்கும். அனௌன்ஸ் பண்ணாதீங்க, அதுவும் தமிழக அரசு அவார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாதீங்க. வாங்க, உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கு நான் பேசுனதுல வந்து கேள்வி கேளுங்க. உழைச்சவங்களுக்கு தெரியும் அதோட அருமை. நான் இன்னைக்கு இவ்வளவு டேரிங்கா பேசுறேன்னா நான் உழைச்சிருக்கேன், உண்மையா உழைச்சிருக்கேன். நான் எல்லாமே நான் சொந்தமா பண்ணியிருக்கேன், கடன் கிடையாது எனக்கு எதுவுமே. நான் தைரியமா பேசுவேன். உங்களுக்கு அந்த தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசுங்க. நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா, நான் பேசுறது அநியாயம்னு தோணுச்சுன்னா யாரா இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நியாயமான கமெண்ட்ஸ் கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். ஆனா இந்த முகம் தெரியாத முட்டு சந்தில போய் முட்டிக்கிறவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணா நான் கண்டிப்பா அது எனக்கு எந்த வகையிலுமே ஹிட் ஆகாதுங்க. நான் அது கண்டிப்பா சொல்லிடுறேன். யார் வேணா என்ன வேணா, இது வந்து ஓப்பனா இருக்கும் எப்பவுமே, நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஆனா நான் என்ன மாதிரி வெறும் திறமையை மட்டுமே நம்பி எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாதுங்க. 25 வருஷம் ஆச்சு, எனக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாதுங்க. யார் வேணா சொல்ல, நான் ஓப்பனா இன்னைக்கு சொல்றேன். இந்த சோசியல் மீடியால இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நான் வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன்லயும் இந்த ஃபீல்டுக்கு வரவே கிடையாது. இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கு நான் நின்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் இந்த வாய்ப்பு இதுதான் வேணும், இதுதான் நான் பண்ணுவேன்னு நான் நின்னதும் கிடையாது. என்னுடைய திறமைக்கு, என்னுடைய அந்த வேலைக்கு என்ன கிடைக்குதோ நான் அதை 100% கொடுத்துருக்கேன். இந்த சேனல்ல நல்லா நடிக்கணும், இந்த சேனல்ல கம்மியா நடிக்கணும் நான் நினைச்சதே கிடையாது. எல்லா இடத்துலயும் என்னோட நடிப்பை 100% நான் பியூரா அப்படியே கொடுத்துருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு நான் தைரியமா பேசுறேன். உங்களுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா ஏமா இப்படி பேசுன, எங்களை நீ எப்படி இந்த மாதிரி கேட்கலான்னு தைரியமா வந்து கேளுங்க. இந்த கமிட்டில உட்கார்ந்தீங்கல்ல, உங்களை யாரு முதல்ல தேர்ந்தெடுத்தா இந்த கமிட்டில உட்காரணும்ட்டு? தமிழக அரசு இன்னொரு தடவை நீங்க வந்து இதை பாருங்க, இந்த 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 லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, இதுல எல்லாரும் கரெக்டா தான் இருக்கான்னு நீங்க பாருங்க. தப்புங்க, அநியாயம் பண்றீங்க. ஒரு சாதாரண விருதுலயே நீங்க இப்படி அநியாயம் பண்ணீங்கன்னா உங்களெல்லாம் நம்பி நாளைக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? முதல்ல தலைமை பொறுப்புல இருக்கவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு செய்யணுங்கிற மனசும் நிறைய இருக்கும். ஆனா உங்களுக்கு கீழே இருக்கவங்க பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய பாவங்களும் தப்புகளும், அதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால எப்பவுமே விழிப்போட இருங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தலைமை பொறுப்புக்கு வரவங்க எல்லாருக்கும் தேவையானது இந்த விழிப்புணர்வு தான். அது இருங்க.
இல்லைன்னா இந்த மாதிரி தான் என்ன மாதிரி எங்கேயாவது மூலையில உட்காந்துட்டு என்ன மாதிரி பேச தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேசுவாங்க, பேச தெரியாதவங்க வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரும். நன்றி. தப்பு இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்னை வந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.